என்ன நண்பர்களே, ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? வெளியில் இருக்கும் எதிரி உங்களை வெல்ல முயற்சி செய்வான். ஆனால் வீட்டுக்குள் இருக்கும் உறவினர் உங்களை மெதுவாக பலவீனப்படுத்துவான். வெளி எதிரி திறந்த வெளியில் தாக்குவான். ஆனால் உறவினரின் தாக்குதல் பாசம் என்ற பெயரில் வரும். நீங்கள் முன்னேற ஆரம்பிக்கும் தருணத்தில், அவசரப்படாதே, அதுக்கு நீ ரெடியா, எல்லாராலும் முடியாத விஷயம் அது. இந்த வார்த்தைகள் கவனித்திருக்கிறீர்களா? அவை தடையல்ல போல தெரியும், ஆனால் உங்கள் வேகத்தை குறைக்கும் மறைமுக பிரேக். ஆச்சாரிய சாணக்கியர் சொல்கிறார், வெளி பகைவனை ஜெயிப்பது எளிது, உறவின் போர்வையில் மறைந்த பகைவனை அடையாளம் காண்பதுதான் கடினம். இன்று நாம் பேசப்போவது, உறவினர்களை எதிரியாக மாறும்போது என்ன செய்வது. சண்டை இல்லாமல், உறவு கெடுக்காமல், ஆனால் உங்களை காக்கும் 4 கடுமையான சாணக்கிய விதிகள். கவனமாக கேளுங்கள். இது உறவை உடைக்கும் பேச்சல்ல, இது உங்கள் மனதை காப்பாற்றும் ஆயுதம். இப்போது ஆரம்பிக்கலாம். முதலில் ஒரு கசப்பான உண்மை. எல்லா உறவினர்களும் கெட்டவர்களில்லை. ஆனால் எல்லா உறவுகளும் உங்கள் வளர்ச்சியை சகிக்காது. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் உயர ஆரம்பிக்கும்போது அவர்கள் தங்கள் நிலையை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஒப்பீடு வந்த இடத்தில் பொறாமை உருவாகும். பொறாமை வந்த இடத்தில் அமைதியான எதிர்ப்பு ஆரம்பமாகும். சாணக்கியர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறார். பொறாமை அதிகமாக உருவாகும் இடம் பகைவரிடம் அல்ல, அதே குடும்ப வட்டத்தில்தான். ஏன்? ஏனெனில் அவர்கள் உங்கள் ஆரம்ப நிலையை பார்த்தவர்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று தெரியும். அதனால்தான் உங்கள் உயர்வை ஏற்க அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது கேள்வி, அவர்கள் எதிரியாக மாறினால் நீங்கள் என்ன செய்வது? அழுவீர்களா? வாதிப்பீர்களா? நிரூபிக்க முயல்வீர்களா? இல்லை. சாணக்கியரின் பாதை வேறுபட்டது. சாணக்கியர் விதி எண் 1, உணர்ச்சியை பூட்டிவை. உறவினர் எதிரியாக மாறும்போது அவர்களின் முதல் ஆயுதம் உங்கள் உணர்ச்சி. அவர்கள் உங்களை நேராக தாக்க மாட்டார்கள், அவர்கள் உங்கள் மனதை தூண்டுவார்கள். நாங்க சொல்றது உன் நல்லதுக்கு தான், நீ எதுக்கு இவ்வளவு பெரிய நினைக்கிற, சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு ஓவர். இந்த வார்த்தைகள் கேலி போல இல்லாமல் கவலை போல வரும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு நோக்கம் இருக்கும். நீங்கள் சந்தேகப்பட வேண்டும். நீங்கள் கோபப்பட்டால் அவர்கள் வெற்றி. நீங்கள் விளக்கம் சொன்னால் அவர்கள் வெற்றி. நீங்கள் மனசு உடைந்தால் அவர்கள் முழு வெற்றி. சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சியை இழந்தவன் போருக்கு முன்பே தோற்றவன். அதனால் முதல் விதி, உணர்ச்சியை வெளியில் காட்டாதீர்கள். அமைதி பலவீனமல்ல, அது மனக்கட்டுப்பாடு. அவர்கள் தூண்டும்போது உடனடி பதில் தேவையில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது ரியாக்ஷன். அதை நீங்கள் கொடுக்காதீர்கள். இந்த ஒரு மாற்றம் அவர்களின் பாதி சக்தியை உடனே குறைக்கும். சாணக்கியர் விதி எண் 2, தகவலை அளவாக பகிருங்கள். உறவினர் எதிரியாக மாறும்போது அவர்களின் அடுத்த ஆயுதம் உங்கள் தகவல். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு திட்டமும் ஒரு நாள் உங்கள் மீது பயன்படுத்தப்படும். அடுத்தது என்ன பிளான்? எவ்வளவு சம்பாதிக்க போற? எங்க போற? இந்த கேள்விகளில் ஆர்வம் இல்லாமல் ஆய்வு இருக்கும். சாணக்கியர் சொல்கிறார், அதிகமாக பகிர்ந்தவன் பாதுகாப்பை இழக்கிறான். அதனால் உங்கள் கனவுகளை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் முன்னேற்றத்தை முன்கூட்டியே அறிவிக்காதீர்கள். செய்யுங்கள், முடியுங்கள், அதற்கு பிறகு தெரியட்டும். மௌனம் பயமல்ல, அது பாதுகாப்பு. உங்கள் திட்டம் அவர்களுக்கு தெரியாத போது அவர்கள் தடையிட முடியாது. சாணக்கியர் விதி எண் 3, எதிர்பார்ப்பை துண்டிக்கவும். இது மிக கடுமையான விதி. நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பாராட்ட வேண்டும், அவர்கள் ஆதரிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அமைதியாக இருந்தால் நீங்கள் உடைந்து போகிறீர்கள். அங்கேதான் நீங்கள் அடிமையாகிறீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், எதிர்பார்ப்பு என்பது மறை கட்டுப்பாடு. உறவினர் உங்களை ஆதரிக்கவில்லை என்றால் அது உங்கள் மதிப்பு குறைந்ததற்கு சான்று அல்ல. அவர்கள் பாராட்டவில்லை என்றால் அது உங்கள் சாதனை சிறியது என்று அர்த்தமில்லை. உங்கள் இலக்கு அவர்களின் பார்வைக்காக அல்ல, நீங்கள் செய்வது உங்கள் வளர்ச்சிக்காக. ஒரு நாள் நீங்கள் இந்த எதிர்பார்ப்பை நிறுத்தினால் அவர்கள் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தாது. சாணக்கியர் சொல்கிறார், எல்லையை அமைக்கவும். உறவுகள் என்ற பெயரில் எல்லை இல்லாமல் விட்டால் ஒரு நாள் அது தலையீடாக மாறும். நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் அதை ஒப்புதல் என்று நினைப்பார்கள். நீங்கள் பொறுத்து கொண்டால் அவர்கள் அதை உரிமை என்று மாற்றுவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், எல்லை இல்லாத இடத்தில் மரியாதை உருவாகாது. எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, எந்த விஷயத்தில் தலையிடலாம், எந்த விஷயத்தில் முடியாது, இதை தெளிவாக காட்ட வேண்டும். சண்டை இல்லாமல், ஆனால் உறுதியாக. ஒரு முறை நீங்கள் உங்கள் எல்லையை காட்டினால் அவர்கள் 2 முறை யோசிப்பார்கள். எல்லை என்பது உறவை உடைப்பதில்லை, அது உங்களை பாதுகாக்கும்.
இப்போது ஒரு முக்கியமான உண்மை. உறவினர் உங்களை வெறுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களை பயப்படலாம். உங்கள் வளர்ச்சி அவர்களின் நிலையை நினைவூட்டும். அதனால்தான் அவர்கள் சத்தமாக எதிர்க்க மாட்டார்கள், ஆனால் மெதுவாக வேகத்தை குறைப்பார்கள். இந்த போரில் சண்டை போடுபவர் வெல்ல மாட்டார், அமைதியாக உயர்பவர்தான் வெல்வார். உங்கள் வெற்றி சத்தமாக இருக்க வேண்டாம், அது நிலையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அல்லது ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது முக்கியமில்லை. முக்கியமானது நீங்கள் உங்களை இழக்காமல் முன்னேறினீர்களா என்பதே. சாணக்கியர் சொல்கிறார், உங்கள் மனதை நீங்கள் ஆள ஆரம்பித்தால் யாராலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. உறவினர்களே எதிரியானால் என்ன செய்வது? அவர்களை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள், உங்களை பலப்படுத்துங்கள். உணர்ச்சியை கட்டுப்படுத்து, தகவலை அளவாக பகிரு, எதிர்பார்ப்பை துண்டி, எல்லையை அமை. இதுதான் 4 கடுமையான விதிகள். சண்டையிடாமல் போரை வெல்லுங்கள், பேசாமல் நிரூபியுங்கள், அமைதியாக உயருங்கள். இனி ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் உணர்ச்சியால் வாழப் போகிறீர்களா, அல்லது சாணக்கிய அறிவால் முன்னேறப் போகிறீர்களா?